திரு உத்தர கோசமங்கை திருத்தல மாகாத்மியம் மூர்த்தி சிறப்பு. செங்கதிர் செல்வனும் திங்களம் செல்வனும் தம் பல்லாயிரக்கணக்கான செங்கரங்களாலும் வெண்கரங்களாலும் கங்குலும் பகலும் கடவுளை தொழுகின்றனர். வைகரை எழுந்து உய்வகை நினைந்து பறவைகளெல்லாம் இறைவன் இன்னருளுக்கேங்குவன போல கரைந்து கதியோடும் துதியோடும் ஆடியும் பாடியும் அவன் அருளை யாசிக்கின்றன. தாவரங்களெல்லாம் தங்கள் மனம் மிக்க மகரந்த மிகுந்த தூய மலர்களை சொரிந்து அர்ச்சித்து பூசித்து ஆண்டவனை தலை தாழ்ந்து வணங்குகின்றன. ஐம்பெரும் பூதங்களும் அல்லும் பகலும் அதனதன் தொழில்களை புரிந்து தேவன் ஆணையை சிறிதளவும் மீறாது சேவை செய்கின்றன. அதிர்கடல் ஒளியால் அவனை வாழ்த்துகின்றது. மனித மனமே, நீ மங்களநாதனை வணங்காதிருப்பதேன்? திருவாலவாய், திருச்சுழியல், திருப்பூவனம், திருவாடனை முதலிய பாண்டி தலங்கள் 14 தோன்றும் முன்னரே ஒரு இலந்தை தருவின் அடியிலே சுயம்புவாய் முளைத்த தூய மூர்த்தியே மங்கை பெருமான். இம்முதல்வன் தோன்றிய பின்னர் தோன்றிய மூர்த்திகளே ஏனைய மூர்த்திகள் எல்லாம். தருக்களிலே கற்பக தருவும், தானங்களிலே அன்னதானமும், விரதங்களிலே சோமவார விரதமும், பசுக்களிலே காமதேனுவும் சிறந்தவைகள் போல சிவலிங்க மூர்த்திகளிலே மங்களநாதன் தரிசனம் வாய்ப்பது அரிதல்லவா? அப்பெரியோனே மகாநாதனாக விளங்குகின்றான். ஆதியும் நடுவும் முடிவுமின்றி அனாதியாய் அகண்ட பரிபூரணமாய் சோதியாய் ஆன்ம கோடிகளுக்கு பந்தங்களையும் முக்தியையும் தருபவனாகிய பரமன் தன்னை அறிவால் அறிந்து மனதால் நினைத்து இருதாள் இறைஞ்சி வழிபடுவார்க்கு இம்மை மறுமை வீடு மூன்றையும் அருளும் பொருட்டு அச்சிவலிங்கத்திலே இன்றும் நித்தியனாய் நிலைத்திருக்கிறார். அப்பெருமானை சேவித்தவருடைய தீவினை யாவும் கோபத்தால் அறிவும், காமத்தால் தவமும், உலோபத்தால் மனித தன்மையும் போல் அழிந்துபடும். மங்களநாதனை வைகரையிலே தரிசித்தவர் முன் செய்த பாவங்கள் அக்னியில் பஞ்சு போலாகும். உச்சி காலத்தில் வணங்கியவர் உருவினைகள் மருந்தினால் நோய் போல மாயும். மாலையில் சேவித்தவர் வல்வினைகள் செருக்கினால் கல்வி போல் சிதையும். அத்தலத்திலே தேவர்களும் தபோதனராகி கௌதம முனிவர் முதலிய முனிவர்களும் பக்தி பரவசராகி முக்தலை சூழந்தாங்கும் வித்தகனை வழிபட்டு மெய்த்திரு ஞானம் பெற்றார். ஆனால் கண்ம பந்தத்தினால் சென்ம பந்தம் பெற்ற மானிடர்களுக்கு ஞான மேனியாகிய மங்களேஸ்வரனது அருளானந்த தரிசனம் வாய்ப்பது அரிதல்லவா? அப்பெரியோரை மனம் வாக்கு காயம் மூன்றும் ஒன்றுபட்ட ஓரமை உள்ளத்தால் சிந்திப்பவர்கள் சேவிப்பவர்கள் உறுதியாய் பிறவி பயனை பெறுவர். ஆதி சிதம்பரேஸ்வரனாகிய ரத்தின சபாபதியின் திருப்புகளை வித்தகா ஞான சத்தினி பாதா நித்தனே நேயர்கட்கு அனுகூலா என்று பக்தியாய் பலகாலும் பரவுகின்றவர்கள் பாக்கியசாலிகளாவர். ஆதலால் முனிவர்களே, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூர்த்தியாய் முதல்வனான முழுமுதற் பெருமானது விழுமிய சரிதத்தை கேட்பதில் பெருவிருப்புடையீர். ஆதலில் நீர் பெறுதற்கரிய பேறு பெற்றவர்களே. எனவே வேதனையும் வாதனையும் தருகின்ற தீராத தீவினைகளை தீர்க்கின்றதும் அற்புதங்கள் பல பெருக்கியதுமாகிய அப்புண்ணிய தலத்திலே நிகழ்ந்த பல பழஞ்சரிதங்களை பகர்கின்றேன், கேளுங்கள். மூர்த்தி சிறப்பு பகுதி இனிதே நிறைவடைந்தது.